ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தி கேட் அண்ட் தி பெயின்கில்லர் அப்படின்ற ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ட்வைன் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. இதான் இந்த ஸ்டோரி வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எழுதின அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படின்ற ஒரு ஸ்டோரி, அதுலேருந்து தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினா ஒரு சின்ன பார்ட் தான் நமக்கு இங்கே ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆத்தர் பற்றி பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாம்வெல் லாங்ஹார்ன் கிளமென்ஸ் அப்படின்றது இவரோட ஒரிஜினல் நேம். 1835 1910 வரையும் வாழ்ந்திருக்காரு. இவரோட பெட்டர் நோன் பென் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க் ட்வைன். இவர் வந்து புக்ஸ்லலாம் வந்துட்டு எழுதுறதுல ஆத்தர்ன்ற நேம் இடத்துல வந்துட்டு இந்த மார்க் ட்வைன் அப்படின்ற பேரை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. சாம்வெல் லாங்கர்ஹார்ன் கிளமென்ஸ் அப்படின்றது இவர் ஒரிஜினல் நேமாக இருந்தாலும் பட் எழுதும்போது இவர் மார்க் ட்வைன் அப்படின்னு தான் புக்ஸ்லலாம் வந்து எழுதியிருக்காரு பொயட் நேமாக. அமெரிக்கன் ரைட்டர், ஹியூமரிஸ்ட், என்டர்பிரினியர், பப்ளிஷர் அண்ட் லெக்சரர். ட்வைன் வாஸ் ரைஸ்ட் இன் ஹனிபல், மிசோரியில் வந்து இவர் வளர்ந்துருக்காரு. which later provided the setting for his novels. His famous works are Adventures of Tom Sawyer and Adventures of Huckleberry Finn. இது ரெண்டும் தான் இவரோட ஃபேமஸ் நாவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கிளாசரி பார்க்கலாம். இன்ஃபேச்சுவேட்டட்னா இன்ஸ்பயர்டு வித் அன் இன்டென்ஸ் பட் ஷார்ட் லிவ்டு பேஷன் ஆர் அட்மைரேஷன் ஃபார் சம் ஒன் ஆர் சம்திங். Plungesனா act of casting or thrusting forcibly or suddenly into something liquid. Quackனா a fraudulent or ignorant pretender to make medical skill. Professingனா claiming often falsely that one has a quality of feeling. Frenzy, a state of uncontrolled excitement. Somersaultனா an acrobatic movement either forward or backward in which the body rolls and over end மேக்ஸ் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கிறது, அதை தான் சாமர்சால்ட் சொல்லும். பெட்ரிஃபைட்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்ட். இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏ நோட் அபவுட் த நாவல். இப்போ இந்த நாவல் பற்றின ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துடலாம். த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் இஸ் அ நாவல் அபவுட் யங் பாய் டாம் சாயர் growing up along the Mississippi River at St. Petersburg. Tom Sawyer lives with his aunt Polly and his brother Sid. He is up to all sorts of mischief. இவர் வந்து ஒரு டாம் சாயருங்கிறது ஒரு சின்ன பையன் தான். இவர் வந்து எங்கே வளர்ந்துட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மிசிசிப்பின்ற இவருக்கு பக்கத்தில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வளர்ந்துட்டுருக்காரு. இவர் யார் கூட வளர்ந்துட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஆண்ட் போலி, அவரோட பிரதர் வந்து சித், இவங்க 2 பேர் கூட தான் அவர் வளர்ந்துட்டுருக்காரு. ஹீ இஸ் அப் டு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் மிஸ்சீஃப்னா குறும்பு, ரொம்ப குறும்புத்தனமான பையனாக இருந்திருக்காரு இவர் சின்ன வயசுலேருந்தே. பட் வெரி கிளவர்லி he escapes from the punishments that were given to him. He finds school life miserable, but after Becky Thatcher's arrival in town, he is a bit happy to go to school. இவர் வந்து என்னதான் குறும்புத்தனம் பண்ணாலும் அவங்க ஆண்ட் கொடுக்குற பனிஷ்மெண்ட்ஸ்லேருந்து எப்படியாவது கிளவராக எஸ்கேப் ஆகிடுவார். பட் இவருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனா மட்டும் பிடிக்காது. அன்றைக்கி எப்படி கட்டடிக்கலான்னு யோசிச்சுட்டே இருப்பார். ஏதோ ட்ரைலாம் பண்ணுவார், பட் வந்துட்டு அதில் ஃபெயில் ஆகிடும். அது மாதிரி ரொம்ப குறும்புலாம் பண்ணி நிறைய மாட்டிக்குவார். ஒரு நாள் வந்து பெக்கி தாச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அந்த ஊருக்கு வருது. ஸோ அவர் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஸ்கூலுக்கு போக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஈவன் தட் ஹாப்பினஸ் டஸ் நாட் லாங் ஆஸ் பெக்கி ஃபால்ஸ் இல் அண்ட் டஸ் நாட் கம் டு ஸ்கூல் ஃபார் அ வெரி லாங் டைம். அந்த சந்தோஷம் கூட அவருக்கு நிலைக்கல. பிகாஸ் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாத போனதுனால ஸ்கூலுக்கு வரதை நிறுத்திடுச்சு. ஸோ இவர் அந்த பொண்ணுக்காக தான் ஸ்கூலுக்கே போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு வராதனால இவருக்கு இந்த சந்தோஷமும் போயிடுச்சு. போர்ட் ஆஃப் ஸ்கூல், Tom with his best friend Joe Harper and Huck runs away to an island in Mississippi called Jackson Island to become an pirate. பைரட்னா கொள்ளக்காரங்க அந்த மாதிரி. இப்போ வந்து அவருக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. பிக்கி வேறு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. இப்போ எப்படி ஸ்கூலுக்கு போவார்? ஸோ வந்து போர் அடித்ததுனால இவர் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு 2 பேர் இருக்காங்க, ஜோ ஹார்பர் அண்ட் ஹக். அந்த 2 பேர் கூட ஒரு ஐலாண்டுக்கு போகிறார். அந்த ஐலாண்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் ஐலாண்ட். அந்த ஐலாண்டுக்கு போய் கொள்ளக்காரனாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். பீப்புள் இன் தேர் ஹோம் டவுன் திங்க் தட் தே ஆர் டெட். இவங்க வந்து கொலைகாரனாக ஆகலான்னு போயிட்டாங்க. பட் அவங்க ஊரில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் என்ன நினச்சிட்டாங்க, இவங்க இறந்துட்டாங்க, எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க அப்படி தான் நினச்சிட்டாங்க. பட் டு த ப்ளசன்ட் ஷாக் ஆஃப் எவ்ரி ஒன் தே அரைவ் அட் தேர் ஓன் ஃபினரல். இப்போ வந்து அவங்களோட சடங்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இறந்தவங்களுக்கு காரியம் அந்த மாதிரி. அந்த டைமில் வந்துட்டு ஷாக்காக வந்து நின்றுட்டுருக்காங்க இவங்க எல்லாருமே, தப்பிச்சு போனவங்கலாம். தி கேட் அண்ட் த பெயின்கில்லர் இஸ் ஒன் ஆஃப் த எபிசோட்ஸ் ஆஃப் டாம் சாயர் வேர் வி ஃபைண்ட் ஹிம் playing pranks on his aunt Polly, who loves him very much but does not show her love outwardly in order to make Tom a good boy. இப்போ வந்து இந்த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படிங்கிறது டாம் சாயர் ஓட அந்த நாவல் இருக்குல்ல, அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், அதுலேருந்து ஒரே ஒரு எபிசோடு தான் நம்ம படிக்க போகிறோம்.
இந்த எபிசோடில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்ட் போலிக்கிட்ட வந்து நிறைய ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. ப்ராங்க் பண்ணி நல்லா மாட்டிக்கிட்டாங்க. பட் வந்து ஆண்ட் போலி அவங்கள பனிஷ் பண்ணாலும் என்ன தான் திட்டினாலும் அவங்களுக்குள்ளே டாம் மேலே கொஞ்சம் பாசம் நிறையவே இருக்குது. பட் வந்து அதை அவங்க வெளியில் காமிச்சிக்கவே இல்லை. ஏன்னா டாம் வந்துட்டு ஆல்ரெடி குறும்புக்கார பையன். அவங்க பாசம் காமிச்சாங்கன்னா இன்னும் அவன் வந்து கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அவன் நல்லா வளரணுங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த பாசத்தை வந்து மறைச்சி வெளியில் காட்டாமல் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. Now read the extract Cat and the Painkiller to enjoy the pranks played by Tom Sawyer and Peter the Cat. இப்போ வந்து இந்த ஸ்டோரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டாம் சாயர் வந்து பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட் இருக்குது. இந்த கேட் தான் அந்த கேட். பீட்டர் டாம் வீட்டில் இருக்க கேட்டு பீட்டர். இந்த கேட் கூட அவர் வந்து ப்ராங்க் பண்ணி ஏதோ விளையாண்டுருக்காரு. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. Becky Thatcher, his friend, had stopped coming to school. This disturbed Tom. He became unhappy. The charm of life was gone. இப்போ வந்து பெக்கி தேச்சர் அப்படின்ற பொண்ணு ஸ்கூலுக்கு வரது நிறுத்திடுச்சு. ஸோ வந்து டாம் வந்துட்டு டிஸ்டர்ப்ட் ஆகிட்டாரு, ரொம்ப சோகமாகிட்டாரு. The charm of his life was gone. அவருக்கு வாழ்க்கையில் இருந்த ஒரு சாம், ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், புன்னகை எல்லாமே போயிருச்சு. அந்த மாதிரி ஆகிட்டார் ஒரு மாதிரி. There was nothing but boredom left. ஒரே போராக போச்சு லைஃப். அதுக்கப்புறம் he put his hoop away and his bat. There was no joy in them anymore. So his Aunt Polly was concerned. இப்போ அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பண்ணல, ஏதோ ஒரு மாதிரி அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க ஆண்ட் போலி வந்து ஐயோ என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே ஏதோ ஒரு பரிதாபமாக இவன் மேலே பாசமாக பார்த்துட்ருக்காங்க. She was infatuated with the patent medicines and all new methods of producing health or mending it. இவங்க வந்து ஆண்ட் போலின்றவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி அதை வந்து பீப்புள்ஸ்க்கு இன்ஜெக்ட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறவங்க. அது மாதிரி தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. She was an incurable experimenter in these things. She began to try all manners of remedies on Tom. அதனால் வந்து இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெமிடிஸும் பண்ணி பார்க்குறாங்க. அவன் மேலே அந்த மருந்தெல்லாம் அப்ளை பண்ணி. The water treatment was new now and Tom's low condition was a windfall to her. இப்போ வந்து வாட்டர் வச்சு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் வந்து அது டாமுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அவன் சோகத்தில் இருக்கான். பட் இதுவும் அதை சேர்ந்து பண்ணும்போது அவன் இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆகுறான். She had him out at daylight every morning, stood by him up in the wood shed and drowned him in cold water. எப்போ அவனை கூட்டு போய் வெளிச்சத்தில் டேலைட்டில் வெயிலில் நிற்க வச்சு அதுக்கப்புறம் கோல்டு வாட்டரில் அவனை முக்கி எடுத்து அந்த மாதிரிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. Then she rubbed him hard down with a towel like a file. Then she rolled him up in a wet sheet and put him away under blankets. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தண்ணியை நல்லா முக்கி எடுத்த பிறகு அவனை ஒரு ஃபைலுக்குள்ளே எப்படி போட்டு ஆட்டிப்பாங்க திங்ஸ்லாம், ஒரு பேப்பர்ஸ்லாம், அந்த மாதிரி போட்டு டவல்குள்ளே ஃபைல் மாதிரி போட்டு நல்லா முறுக்கி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பெட்ஷீட்குள்ளே போட்டு நல்லா மூடி வச்சுட்டாங்க அவனை. டாம் எட் நோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் திஸ் the boy grew more and more sad and pale. இப்போ வந்து என்ன பண்ணுறதுனே Yet notwithstanding all this, the boy grew more and more sad and pale. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத அந்த பையன் இன்னும் கொஞ்சம் சேட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான். டிஜெக்டட், எதுவுமே சொல்ல முடியல அவனால், அந்த மாதிரி ஆகிட்டான். ஷி ஆடட் ஹாட் பாத்ஸ், சிட் பாத்ஸ் அண்ட் ஷவர் பாத்ஸ், பிளஞ்சஸ், எல்லா விதமான பாத்தும் அவன் மேலே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த பாய் ரிமைண்ட் போர். என்ன பண்ணாலும் அவன் வந்து ஒன்றுமே சரியாகலை, போரிங்காக தான் உட்காந்துருக்கான். ஷி பிகான் டு அசிஸ்ட் த வாட்டர் with a slim oatmeal diet and blister plasters. இப்போ என்ன பண்ணுறாங்க, சாப்பிடவும் ஓட்மீல் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிளிஸ்டர் பிளாஸ்டர்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. சாப்பாடும் சரியாக கொடுக்கல. இப்படிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஷி கால்குலேட்டட் ஹிஸ் கெப்பாசிட்டி அண்ட் ஃபில்ட் ஹிம் அப் எவ்ரிடே வித் குவாக் க்ரூ அல்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ரொம்ப குறும்புக்கார பையன், இப்படிலாம் இருக்கவே மாட்டானே, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அப்போது he became fed up and so he thought over various plans of relief and finally hit upon the professing to be fond of painkiller. இப்போ வந்து அவன் என்ன கேட்குறான்னா, ரொம்ப ஃபெட்டப் ஆகிட்டான். சரி, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மருந்து கொடுங்கன்னு போயிட்டு அந்த ஆண்ட் போலிக்கிட்டே இவனே கேட்டுகிட்டே இருக்கான். he asked for it so often that he became a nuisance. ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு. and his aunt ended by telling him to help himself and quit bothering her. நீயே போய் எடுத்து குடிச்சிக்கோ, இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு கடுப்பாகி சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஷி ஃபவுண்ட் தட் த மெடிசன் டிட் ரியலி டிமினிஷ். ஒன்றுமே பண்ணல இந்த மெடிசன், அது வேலைக்கே ஆகலை அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. பட் இட் டிட் நாட் அக்கர் டு ஹர் தட் த பாய் வாஸ் மெண்டிங் த ஹெல்த் ஆஃப் கிராக் இன் த சிட்டிங் ரூம் ஃப்ளோர் வித் இட்.
பட் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவன் சரி ஏதோ பண்ணுறான் அப்படி குடிக்கிறான் போல் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த டைல்ஸ் எல்லாம் ஓட்டை இருக்கும் இல்லையா, கிராக்கு, அதை வந்து சரி பண்ணுறதுக்காக அந்த மருந்தை ஊற்றி இந்த ஃப்ளோர்லாம் ஊற்றி டெய்லி விளையாண்டுட்டு இருந்திருக்கான். ஒன் டே டாம் வாஸ் இன் ஆக்ட் ஆஃப் டோசிங் த கிராக் with his aunt's cat Peter came along purring, eyeing the teaspoon greedily and begging for a taste. ஒரு நாள் இவன் அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த ஆண்ட் போலியோட பூனைக்குட்டி வந்திருக்கு. அந்த பூனைக்குட்டியோட பேர் பீட்டர். அந்த பூனை அது கேட்டிருக்கு, எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவமாக கெஞ்சி பெக்கிங் ஃபார் டேஸ்ட்னா எனக்கு கொஞ்சம் கொடு, நானும் குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்கு. டாம் செட், டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் அன்லெஸ் யூ வாண்ட் இட் பீட்டர். உனக்கு இது தேவைப்படுற வரையும் நீ இது கேட்காத பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாம் சொல்லியிருக்கான். பட் பீட்டர் சிக்னிஃபைடு தட் ஹி வாண்டட் யூ பெட்டர் மேக் ஷுவர் பீட்டர் வாஸ் ஷுவர். இப்போ பீட்டருக்கு தேவையா இல்லையா அப்படின்னு வாட்ச் பண்ணியிருக்கான். பட் பீட்டருக்கு அது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கெஞ்சினதுனால சரி ஓகே தரலாம் அப்படின்னு முடிவு. Now you have asked for it and I will give it to you because you aren't anything mean about me, but if you find you don't like it you mustn't blame anybody but your own yourself. உனக்கு வேணுங்கிறதுனால தான் பட் நான் இப்போ தரேன். பட் நீ இதுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்னெல்லாம் நீ ப்ளேம் பண்ணக்கூடாது. உனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நீ தான் அதுக்கு உன்னையவே ப்ளேம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டர் வாஸ் அக்ரேபிள், ஓகே அப்படின்ற மாதிரி அது ஒரு சைகை பாவனை கொடுக்குது. ஸோ டாம் ஓப்பன்ட் ஹிஸ் மவுத் அண்ட் போர் டவுன் த பெயின் கில்லர். இப்போ டாம் அந்த பூனையோட வாயை திறந்து அந்த பெயின் கில்லரை அது பூனையோட வாயில் ஊற்றிடுறான். பீட்டர் sprang a couple of yards in the air and then delivered a war whoop and set off round and round the room, banging against the furniture, upsetting flower pots and making general confusion. இப்போ அந்த 2 ட்ராப் ஊற்றின உடனே அந்த பூனைக்குட்டி இங்கேயும் அங்கேயும் ஓடி சத்தம் போடுது, கத்துது. அந்த ஃப்ளவர் வாஷ்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் தள்ளி விடுது, ஃபர்னிச்சர்ஸ் மேலெலாம் ஏறி குதிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கே கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காது. ஏன்னா அது ட்ரக்கு சாப்பிட்டா மனுஷங்களுக்கே ரொம்ப டிஸியாக இருக்கும், ஒரு மாதிரி கிடினஸாக இருக்கும். இப்போ பூனைக்குட்டிக்கெலாம் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹி ரோஸ் ஆன் ஹிஸ் ஹிண்ட் ஃபீட் அண்ட் டான்ஸ்ட் அரவுண்ட் இன் அ ஃப்ரென்சி ஆஃப் என்ஜாய்மெண்ட். இப்போ அது பின்னங்காலில் 2 காலில் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அந்த பொண்ணு. வித் ஹிஸ் ஹெட் ஓவர் ஹிஸ் ஷோல்டர் அண்ட் ஹிஸ் வாய்ஸ் ப்ரொக்ளைமிங் ஹிஸ் ஹாப்பினஸ். ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக கத்திட்டு விளையாண்டுட்டுருக்கு இவரோட ஷோல்டர் மேலே ஏறிக்கிட்டு. தென் ஹி வென்ட் டியரிங் அரவுண்ட் த ஹவுஸ் அகைன் ஸ்ப்ரெட்டிங் சாவ்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இன் ஹிஸ் பாத். எல்லாத்தையும் கிழிக்குது, எல்லாத்தையும் தள்ளி விடுது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு இதோ. Aunt Polly entered in time to see him throw a few double somersaults, deliver a final mighty hurrah and sail through the open window, carrying the rest of the flower pots with him. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி அவன் பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் குதிச்சு விளையாடும் போது ஆண்ட் போலி திடீர்னு எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. The old lady stood petrified with astonishment, peering over her glasses. Tom lay on the floor expiring with laughter. இப்போது திடீர்னு ஆண்ட் போலி ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க எல்லாத்தையும். இப்படி கீழே குனிஞ்சிட்டு கண்ணாடி கீழே வச்சுட்டு ஒரு மாதிரி மேலே ஐஸில் பார்ப்பாங்க இல்லையா, ஒரு மாதிரி அந்த மாதிரி பார்க்குறாங்க. டாம் இப்போ கீழே குனிஞ்சிட்டு சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கு ஒரே சிரிப்பு. டாம், வாட் ஆன் எர்த் ஐல்ஸ் தட் கேட் அப்படின்னு கேட்குது. என்னது இதெல்லாம் அப்படின்னு. ஐ டோன்ட் நோ ஆண்ட் கேஸ்ப்ட் த பாய். எனக்கு தெரியாது ஆண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். why I never see anything like that, what it make him act so. இந்த மாதிரிலாம் நான் இவனை பார்த்ததே இல்லையே, ஏன் இப்படி இவன் நடந்துக்கிறான், இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. I don't know Aunt Polly, cats always act so when they are having good time. எனக்கு இதெல்லாம் தெரியாது ஆண்டி, இந்த மாதிரி கேட்ஸுக்கெலாம் நல்ல டைம் வந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணும் போல் அப்படின்னு சொல்லியிருக்கான். they பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. there was something in the tone of that made Tom apprehensive. yes, அவனோட அந்த டோனில் ஏதோ ஒன்று இருக்குது அந்த மாதிரி நினச்சிருக்காங்க. எஸ், தட்ஸ் ஐ பிலீவ் தே டூ, யூ டூ, எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். த ஓல்ட் லேடி பெண்ட் டவுன் அண்ட் டுக் த டீஸ்பூன் அண்ட் ஹெல்ட் இட் அவுட். இப்போ அந்த ஓல்ட் லேடி அந்த டீஸ்பூனை பார்த்துட்றாங்க, எடுத்துகிட்டு அது வெளியில் தூரக்கு எரிஞ்சிடுறாங்க. டாம் வின்ஸ்ட் அண்ட் ட்ராப்ட் ஹிஸ் ஐஸ். டாம் அதை பார்த்துட்டு கீழே குனிஞ்சிக்கிறான். Aunt Polly raised him by the usual handle, his ears and cracked his head soundly with her thimble. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே உட்காந்துருக்கான் இல்லையா, காதை பிடிச்சி திருகி நல்லா தூக்குறாங்க மேலே. Now sir, what did you want to treat that poor dumb beast so far? ஏன் இப்படி அந்த வாயில்லா ஜீவனை போட்டு இப்படி பாடாப்படுத்துற அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க. I done it out of pity for him because he hadn't any aunt. நான் அவன் பாவமாக கேட்டான், அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். hadn't any aunt, you numbskull, what was that God to do with that? உனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா, ஏன் இப்படிலாம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லி. ஹீப்ஸ், பிகாஸ் இஃப்
if he had had one, she would burn him out herself. She she would a roasted bowl out of him, thought any more feeling than if he was a human. And Polly felt a sudden painful regret. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கணும்ல, இப்படி தான் எனக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நினச்சி வருத்தப்படுறாங்க. திஸ் வாஸ் புட்டிங் த திங் இன் அ நியூ லைட். வாட் வாஸ் cruelty a cat might be cruelty a boy too. இப்படி நான் இவ்வளோ கொடூரமாக நடந்துட்டுனா அந்த பையனுக்கும் எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஷி பிகேன் டு சாஃப்டன். ஷி ஃபெல் சாரி. இப்போ வந்து அவங்க ரொம்ப பாவமாக வந்துட்டு வந்து சாரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஹியர் ஐஸ் வாட்டர் அ லிட்டில். அவங்களுக்கு கண்ணு தண்ணிலாம் வந்துருச்சு. அண்ட் ஷி புட் ஹேர் ஹேண்ட் ஆன் டாம்ஸ் ஹெட் அண்ட் செட் ஜென்ட்லி. இப்போ வந்து அவன் தலையில் கை வச்சு, ஐ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் டாம் அண்ட் டாம் இட் டிட் இட் டு யூ குட். நான் வந்து உன்னோட நல்லதுக்காக தான் டாம் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, டாம் லுக்ட் அப் இன் ஹர் ஃபேஸ் வித் ஜஸ்ட் அ ரெக்கக்னைசபிள் ட்விங்கிள் பீப்பிங் த்ரூ ஹிஸ் கிராவிட்டி. ஐ நோ யூ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் ஆண்டி அண்ட் ஸோ வாஸ் ஐ வித் பீட்டர். நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணீங்கன்னு தெரியும் ஆண்டி, அதனால தான் நானும் வந்து பீட்டருக்கு நல்லது பண்ணேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் குறும்புத்தனமாக பேசியிருக்கான். இட் டன் ஹிம் குட் டு. அதுவும் அவனுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஐ நெவர் see him around so since. இந்த மாதிரி நான் அவனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓ கோலாங் வித் யூ டாம் பிஃபோர் யூ annoy me again. திரும்ப நினைத்து இந்த மாதிரி எரிச்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் கத்துறாங்க. இதுக்கும் குறும்புத்தனமாக பதில் சொன்னதுனால. அண்ட் யூ ட்ரை அண்ட் see if you can't be a good boy for once and you needn't take any more medicine. அந்த மாதிரி சொல்லி ஸ்டோரியை முடிச்சிடறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.